எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் சீரீஸில் எபிசோட் 18 நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக அதாவது இப்போ ஒரு 2-3 வீடியோஸ்க்கு இதுக்கப்புறம் வரும் இல்லையா, ஸோ அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டோடைய ஸ்ட்ரக்சரை வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டரிங் வந்து பண்ண போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ட்ரெண்ட் அனாலிசிஸ் எப்படி பார்க்குறது, அப் ட்ரெண்ட்னா எப்படி இருக்கும், டவுன் ட்ரெண்ட்னா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் வந்து இதை பற்றி வந்து டிஸ்கஷன் பண்ணியிருந்திருப்போம். அதோட ஒரு அட்வான்ஸ் லெவலில் தான் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து ப்ரைஸ் ஆக்ஷனில் வந்துட்டு உயர்ந்துக்கிட்டே போகும்னு சொல்லுவாங்க இல்லையா, கொஞ்சம் மாஸ்டரிங் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி மாஸ்டரிங் பண்ணக்கூடிய சில மெத்தட்ஸை அடுத்தடுத்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த குறிப்பிட்ட டைமில். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த கேட்டகரிக்கு நம்ம மூவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பிஓஎஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிளாக எல்லாருக்குமே புரியிற மாதிரி பார்த்திங்கன்னா நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த வீடியோ வந்து நான் எடுத்துகிட்டு போகிறேன். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் கடைசி இந்த வீடியோக்கு வந்து பாருங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்மளோட சேனல் ரொம்ப வருஷமாக வந்து இந்த கிரிப்டோ இண்டஸ்ட்ரியில் இருக்குது. நமக்கு முன்னாடி ஆல்ரெடி ஒரு பழைய சேனல் வந்து இருந்துச்சு. கிட்டத்தட்ட அதை 90K சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தோம். யூடியூப்பில் பார்த்திங்கன்னா சடனாக வந்துட்டு நம்ம சேனலை வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்ப வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்ட் அப் பண்ணி எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கோம். ஸோ தொடர்ந்து நம்மளோட நண்பர்களோட ஆதரவுனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம அகைன் வந்து பார்த்திங்கன்னா சேனலை ஆரம்பிச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட நியர்லி நம்ம 10K சப்ஸ்கிரைபர் கிட்ட ரீச் ஆகிட்டு இருக்கோம். ஸோ நீங்களும் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களோட சப்போர்ட்டையும் கொடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். அண்ட் நம்ம சேனல்லே பார்த்திங்கன்னா கோர்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது கிளிக் பண்ணி போனீங்கன்னா இதில் ஒரு 17 வீடியோஸ் இதுக்கு வரைக்கும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது 18வது வீடியோஸ். இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம 30-40 வீடியோஸ்க்கு மேலே பண்ண போகிறோம். இனி வரப்போகிற எல்லா வீடியோஸுமே பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் லெவல்லே வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆகிட்டே வந்து இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட். இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்துருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு அந்த வீடியோ இது பார்த்து முடிச்சுட்டு போயிட்டு கூட வந்து பாருங்கள். நம்மளோட சேனல்லே டெக்னிக்கல் அனாலிசிஸ் அந்த கோர்ஸ் இல்லையா, அதுக்குள்ளே போனீங்கனாலே இதை உங்களால் வந்து பார்க்க முடியும். சரிங்களா? ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அப் ட்ரெண்ட்னா என்ன, டவுன் ட்ரெண்ட்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து எப்படி வந்து மார்க்கெட்டில் ட்ராப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வரைஞ்சும் காமிச்சிருப்பேன். ஸோ அதை வச்சு நீங்கள் மார்க்கெட்டில் எது அப் ட்ரெண்டு எது டவுன் ட்ரெண்டுன்றதை ஐடென்டிஃபை வந்து பண்ண முடியும். ஸோ ஏன்னா கிட்டத்தட்ட இதெல்லாமே மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ஸ் தான். ஸோ அந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ஸில் தான் பார்த்திங்கன்னா இந்த பிஓஎஸ் வரும், சிஹெச் வரும், இதெல்லாமே வந்து வரும். ஸோ நம்ம இது மாஸ்டரிங் பண்ணுறோம் அப்படின்றதுனால அடுத்த கட்டமாக வந்து மூவ் ஆகுறோம். சரிங்களா? ஸோ இப்போது நான் வந்து ஒரு பிளெயின் சார்ட் எடுத்திருக்கேன். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப் ட்ரெண்ட் ஒரு டவுன் ட்ரெண்ட் அப்படின்றத நான் வந்து இங்கே ஸ்கெச் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் எப்படிட்டு இந்த பிஓஎஸை மார்க் பண்ணுறது, அப்புறம் எம்எஸ்பினா என்ன, அது எந்த இடத்துல வந்து வரும் அப்படின்றதையும் நான் இந்த வீடியோவில் கிளியராக சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு மார்க்கெட் என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படின்றத நம்ம பொதுவாக வந்து பார்த்து வச்சுக்கணும். நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் நீங்கள் பண்ண போகும்போது சில ஃபார்முலா ஒரு செக்லிஸ்ட் மாதிரி வந்து எடுத்து வச்சுக்கணும். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எதை பேஸ் பண்ணி இருக்குது, அப் ட்ரெண்டில் இருக்கா இல்லை பேரிஷாக வந்து இருக்கா அப்படின்றத, அதாவது டவுன் ட்ரெண்டில் இருக்கா அப்படின்றத பார்த்து முதல்ல எடுத்து வச்சுக்கணும். வால்யூம் இருக்கா இல்லையா, என்ன டைம் ஃப்ரேமில் நம்ம எடுக்கிறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மெயின் ஒன்று. அதே மாதிரி லாங் டேர்மா ஷார்ட் டேர்மா இந்த மாதிரியான எல்லா பிளானையும் நம்ம முதல்ல வந்து பார்த்திங்கன்னா எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு ட்ரேட் செட்டப்பாக ரெடி பண்ண முடியும். மார்க்கெட் ஸ்ட்ரக்சரோட கான்செப்ட் வந்து எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், எல்லாத்துக்குமே வந்து ஒர்க் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஹையர் ஹை லோ இந்த கான்செப்ட் இருக்கு இல்லையா, இதை ஃபாலோ பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஒர்க் ஆகும். அந்த மாதிரி கான்செப்டை ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் இதெல்லாம் பண்ண உங்களுக்கு தெரியும். ஸ்டாக்ஸு அப்புறம் இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதிலெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணும். அப்போ இது வந்து எல்லாத்துலேயும் வந்து ஒர்க் ஆகும். மெயினான விஷயம் என்னென்னா லாஜிக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ மெயினான கான்செப்டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் டைம் ஃப்ரேம் தான். டைம் ஃப்ரேம்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் 5 minutes 15 minutes 1 hour 4 hours டெய்லி, இதில் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா இது நல்லாவே வந்து ஒர்க் ஆகும். கைஸ், வீடியோக்கு நடுவில் ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நம்மளுடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் கோர்ஸ் நீங்கள் நிறைய பேர் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு ப்ராடக்ட் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே உங்களோட ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு பயங்கரமாக வந்து யூஸ் ஆகும். இது ஒரு எஜுகேஷனல் ஃப்ளாஷ் கார்டாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 52 பேட்டர்ன்ஸ் வந்து இருக்கும். கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸும் வந்து இருக்குது. அதே நேரத்தில் சார்ட் பேட்டர்ன்ஸுமே வந்து இருக்குது. பேரிஷாகவும் இருக்கும், புல்லிஷும் இருக்கும். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பாக்ஸில் வந்து கொடுத்துருப்போம். ஒரு பாக்ஸாக ஒரு ஹேண்டியாக வந்து இருக்கிற மாதிரி தான் இது நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். சூப்பரான ஒரு ப்ரீமியம் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இருக்கும். ஸோ இதில் நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து லேர்ன் பண்ண முடியும். அதாவது மார்க்கெட் என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணுதுன்றதை அது நீங்கள் வந்து சார்ட்டை பார்க்கும்போது இதையும் அதையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மார்க்கெட் இப்படி தான் ஃபார்ம் ஆகுது, அடுத்து மார்க்கெட் இறங்க போது ஏற போகுதுன்றதை ஈஸியாக உங்களால் ஐடென்டிஃபை வந்து பண்ண முடியும். அந்த மாதிரியான ஒரு எஜுகேஷனல் கொடுக்கக்கூடிய ஒரு கார்டை தான் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த கார்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லிமிட்டடாக தான் வந்திருக்கு. மேட்டில் ஒன்றே தான் இருக்குது. மீது எல்லாமே கிளாசி ஃபினிஷிங்கில் ஒரு 10-15 பீஸ் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ லிமிட்டடாக தான் இருக்குது. இது வேணும்னு நினைக்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் வந்து பின் பண்ணுறேன். சரி, ஓகே. இப்போ வந்துட்டு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரை எப்படி நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும்ல, அது பார்ப்போம். இப்போ மார்க்கெட் வந்து என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படின்றத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறீங்க. இப்போ மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ இங்கே ஒரு லோ இருக்குது, அதில் வந்து ஒரு ஹை ஃபார்ம் நடக்குது. அந்த ஹைலேருந்து ஒரு லோ வருது. இந்த லோ அப்படின்றது இந்த லோவுக்கு கீழே இல்லை, இந்த லோவை விட மேலே தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டெப்பு வந்து எடுத்துட்டோம். அடுத்ததான் இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹை போகுது. ஸோ இங்கே ஆல்ரெடி ஒரு ஹை இருக்கும். அந்த ஹையை தாண்டி இங்கேருந்து மேலே ஏறும் போது இந்த ஹையை விட இந்த ஹை வந்து மேலே இருக்கணும்.
புரியுதுங்களா? அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹையை விட ஹை வந்து மேலே இருக்கும். அதாவது ஹையர் ஹை ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. முடிஞ்சால் நீங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக பார்த்துருங்க. ஸோ அப் அண்ட் டவுன் இதில் உங்களுக்கு அந்த கான்செப்ட் வந்து ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. இப்போ இந்த ஹையர் ஹையிலேருந்து பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு லோ வைக்குது. அந்த லோ அப்படின்றது இந்த ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய லோ வந்து பார்த்திங்கன்னா அப்போ நம்ம அதுக்கு மேலேயே வந்து இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா ஸோ இன்னமும் வந்து கண்ட்ரோலில் தான் வந்து ட்ரெண்ட் இருக்குது அப்படின்றது நமக்கு ஒரு ஐடியா வந்து கிடச்சிரும். அகைன் அங்கேருந்து அடுத்த ஒரு ஹை பார்த்திங்கன்னா ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய ஹையை தாண்டி மேலே இருக்கும். ஸோ ஒரு வாட்டியும் பார்த்திங்கன்னா ஹையும் லோவும் வந்துட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து மார்க்கெட் வந்துட்டு புல்லிஷாக இருக்குது அப்படின்றது அர்த்தம். அதாவது அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். டவுன் ட்ரெண்டுக்குமே சேம் அதே மாதிரி தான். ஒரு ஹைலேருந்து கீழே விழுந்ததுக்கப்புறம் ஒரு ஹை இருக்கும். அந்த ஹைக்கு கீழே அடுத்த ஹை வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அந்த ஹைக்கு மேலே இருந்தால் அது அப் ட்ரெண்ட், அந்த ஹைக்கு கீழே அடுத்த ஹை இருந்துச்சுன்னா அது வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இன்னும் தெளிவாக வேணும்னு நினைக்கிறவங்க அந்த வீடியோ பாருங்கள், அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஒரு ரீட்ரேஸ் அப்படின்றது நடக்குது. அகைன் அங்கேருந்து பார்த்திங்கன்னா புல் பேக் நடக்குது. அகைன் அந்த இடத்துல இருந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் திரும்ப வந்துட்டு மேலே ரைஸ் ஆகுது. ஸோ அப்போ இப்படி நடக்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம்னா இதை வந்து BOS அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணனா இந்த சைடில் நிறைய டூல் இருக்குல்ல, இந்த டூல் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வருங்க. சரியா? ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், சும்மா ரஃப் அப்படி வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஸ்டைல் அப்படின்னு இருக்கும். இதில் நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா ஆரோ மார்க்கோ இல்லை இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட்டில் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்றத மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ BOS அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுறேன். இப்போது இது வந்து எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெலிசான கேண்டிலாக வச்சிங்கன்னா கொஞ்சம் ப்ரோ லெவலில் உங்கள் சார்ட்டை வந்து காட்ட முடியும். சரிங்களா? ஸோ நான் வந்துட்டு இதே மாதிரி போடுறேன். கலருமே வந்துட்டு நான் ஒயிட்டாகவே வச்சுக்கிறேன். அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்க. அதே நேரத்தில் வந்துட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மிடில் வேணுமா இல்லை டாப்பில் வேணுமா பாட்டமில் வேணுமா இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் சென்டர் லெஃப்ட்னு இருக்கும். சென்டரில் கொடுத்திங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ சென்டரில் வந்து கொடுங்க. அதே மாதிரி டாப்பில் வேணுமா இல்லை மிடில் வேணுமா பாட்டமில் வேணுமா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். நான் வந்து மிடிலே வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணி எடுத்துக்கிட்டிங்கள, இதை வந்து அகைன் கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல டெம்ப்ளேட்னு இருக்கும். இதில் சேவ் ஆஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு BOS அப்படின்னு போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைமுக்கு நீங்கள் அந்த இதை வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் எப்படி சொல்கிறதுனா இப்போது இப்படி இந்த லைன் இப்படி ட்ரா பண்ணிட்டீங்கன்னா இந்த லைன் போட்டுட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 3 பாக்ஸ் மாதிரி இருக்கா ப்ளஸ் போட்டு டெம்ப்ளேட்ஸ்னு அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் அந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இருக்கும். போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ ஒரு டைமும் போய்ட்டு நீங்கள் அதை வந்து எடிட் பண்ணி பண்ணணுன்ற அவசியம் இருக்காது. கரெக்டாக அந்த இடத்துல வச்சுட்டு இதுக்கு நேராக வந்து பார்த்திங்கன்னா ஷிஃப்ட், அதாவது நீங்கள் ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கோடு ஸ்ட்ரைட்டாக வரும் உங்களுக்கு. ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே உங்களுடைய ஆரோ மார்க்கை க்ளோஸரை மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அமைஞ்சிடும். ஸோ இந்த இடத்த வந்து நம்ம வந்துட்டு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சராக வந்து மார்க் பண்ணுறோம். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சராக வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் BMS இல்லை BOS. ஸோ ஓகே, இந்த கலரே இருக்கட்டுங்க, நான் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கேன். அது அப்படியே நான் வந்துட்டு எடுத்து அடுத்தது என்ன இருக்குது, மார்க்கெட்டு ரைஸ் ஆகிருக்கு. அகைன் அங்கேருந்து பார்த்திங்கன்னா ரீட்ரேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அங்கேருந்து பார்த்திங்கன்னா ரைஸ் ஆகிருக்கு. அப்போ அடுத்த ஒரு ஹைமே வந்து மேலே தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அந்த இது வந்து கண்டினியூ ஆகுது. இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது கண்டினியூ ஆகுது இந்த இடத்துல. ஸோ அப்படியே நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா கண்ட்ரோலை பிடிச்சி இந்த இடத்துல எடுத்து விடுறேன். நீங்கள் கண்ட்ரோல் பிடிச்சி இழுத்தாலே அது வந்துடும். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்சுதா? இப்போ அடுத்த ஒரு BOSும் நமக்கு வந்து கிடச்சிருச்சு. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதுவுமே அதே மாதிரி தான் ரைஸ் ஆகிருக்கு. அகைன் ஒரு ரீட்ரேஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு ஹை வந்து இந்த ஹையை விட மேலே போயிருக்கு. அப்போ இங்கேயும் BOS அப்படின்றது கண்டினியூ ஆகுது. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, எப்போல்லாம் மார்க்கெட் ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷன் பண்ணுதோ அப்போல்லாம் அந்த BOS அப்படின்றது நீங்கள் வந்து மார்க் பண்ணலாம். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல திரும்ப வந்து பார்த்திங்கன்னா லைன் வந்து ஸ்கெட்ச் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல இருந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு இப்போ திரும்ப கீழே வந்து இறங்குது. அதாவது இந்த லோவை விட இந்த மார்க்கெட் எப்படி இருந்திருக்கணும்னா அப்படின்னா இப்படி இருந்திருக்கணும். பட் ஆனால் என்ன ஆகிடுச்சு, இந்த மார்க்கெட் வந்துட்டு இங்கே ஹோல்டு பண்ணாமல் இங்கே நிற்காமல் இந்த லோவுக்குன்னு தாண்டி கீழே வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு ஒரு லோ வச்சிருச்சு. ஸோ இப்போ அடுத்த ஹை இந்த இடத்துலேருந்து ஒரு ஹை போகிறது அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த ப்ரீவியஸ் ஹையை விட பார்த்திங்கன்னா கீழே தான் வந்து இருக்கும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அடுத்த லோ அப்படின்றது அதை விட வந்து கீழே இருக்கும். ஸோ இப்போ டோட்டலாக மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் இந்த இடத்துல வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. அப்போ வந்துட்டு நம்ம இந்த இடத்துல என்ன போடுவோம், இப்போ நிறைய பேர் ஒரு டவுட் வரும், இங்கே என்ன ப்ரோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இந்த இடத்துல வந்துட்டு BOS வருமா? இல்லை வராதில்ல. ஏன்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் மார்க்கெட் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணி கண்டினியூஸாக அதை ஃபாலோ பண்ணி போகிறதுனால தான் நம்ம BOS அப்படின்னு நம்ம சொன்னோம். பட் ஆனால் இந்த இடத்துல என்ன இருக்குன்னா அதோட ட்ரெண்டை வந்து மார்க்கெட் சேஞ்ச் பண்ணிடுச்சு. அப்போ BOS அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம், MSBன்னு சொல்லுவோம். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பிரேக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு MSB அப்படின்றத மாற்றிக்கோங்க. சிம்பிள், முடிஞ்சதுங்களா? அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு டெம்ப்ளேட்டாக வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் நிறையா இருக்குது, நான் எழுத பாருங்கள் MSB பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க.
அப்போ இதுக்கப்புறம் தொடர்ந்து வரது எல்லாமே எம்எஸ்பியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நமக்கு வந்து எந்த இடத்துல மார்க்கெட் அதோட ஸ்ட்ரக்சரை வந்துட்டு சேஞ்ச் பண்ணி அதாவது அதோட கேரக்டர் எந்த இடத்துல மாற்றுதோ ஸோ அந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு எம்எஸ்பி அப்படின்றத மென்ஷன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மீதி வரது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிஓஎஸாக தான் வந்து இருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஒரு லைனுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எம்எஸ்பின்னு சொல்லாமல் பிஓஎஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் மாற இடத்த மட்டும் தான் நம்ம எம்எஸ்பின்றதை நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ மார்க்கெட் ஒரு ஹையர் ஹை ஃபார்மேஷன்லேயே வந்து போயிட்டே இருந்துச்சு. அடுத்த ஒரு ஹைக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹைலேருந்து கீழே வந்து ஒரு லோ வந்து வச்சிருக்கு. ஆனால் அந்த லோ அப்படின்றது ப்ரீவியஸ் இருக்கக்கூடிய லோவை விட கீழே இருக்குது. திரும்ப அங்கேருந்து அடுத்த ஹை அப்படின்றதும் இந்த ஹையை வந்து டேப் பண்ணி மேலே போகலை. அப்போ அது ட்ரெண்டை இந்த இடத்துல மாற்றி கீழ் நோக்கி போக ஆரம்பிச்சிச்சு. இதை தான் நம்ம வந்துட்டு எம்எஸ்பி அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அந்த மாறுற இடத்த. ஸோ இன்னும் கிளியராக இந்த பிஓஎஸுக்கும் எம்எஸ்பிக்கும் நான் சொல்லணும் அப்படின்னா, பிஓஎஸ் அப்படின்றது ட்ரெண்ட் வந்து கண்டினியூஷன் ஆகிறது, அதாவது ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகிட்டு போகிறது. எம்எஸ்பி அப்படின்றது ட்ரெண்டு ரிவர்சல் ஆகிற இடம், அதை தான் நம்ம வந்துட்டு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பிரேக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ வந்துட்டு டவுன் ட்ரெண்டில் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, மேலேருந்து கீழே விழுந்ததுக்கப்புறம் அங்கேருந்து ப்ரைஸ் ரைஸ் ஆகுது. அகைன் இந்த ப்ரீவியஸ் இருக்கக்கூடிய இந்த லோவை வந்து பார்த்திங்கன்னா பிரேக் பண்ணி அதுக்கும் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோ வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு ஹை அப்படின்றது பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் ஹையை தாண்டி மேலே போகாமல் அதுக்கு கீழே பிலோலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹை வச்சுட்டு ப்ரீவியஸ் இருக்கக்கூடிய இந்த ஒரு லோவே வந்து பார்த்திங்கன்னா பிரேக் பண்ணி அகைன் வந்து பார்த்திங்கன்னா டவுனில் வந்து ஃபால் ஆகும். அகைன் அங்கேருந்து ரைஸ் ஆகும். பட் ஆனால் ப்ரீவியஸுக்கு ஹையை வந்து தொடாமல் திரும்ப அகைன் வந்து கீழே போயிடுச்சு அப்படின்னா இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்றத உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ ஸ்ட்ரக்சர் மாறும் போதே கண்டுபிடிக்க முடியும். சொல்கிறேன் நான் உங்களுக்கு, இந்த ட்ரெண்ட் வந்து இப்படி வந்து இருக்கும். அப்போது மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்றது நல்லா உங்களுக்கு கிளியராக வந்து தெரியுது. ஸோ இந்த இடத்துல இதை எப்படி நம்ம மார்க் பண்ணலாம் அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம். அதே மாதிரி நீங்கள் போயிட்டு ஜஸ்ட் அந்த இதை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நான் ஜஸ்ட் இது நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, இதை நீங்கள் ப்ரீவியஸில் வரைஞ்சிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் இருக்குல்ல அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே மவுஸை வச்சு இப்படி இழுத்திங்கன்னா உங்களுக்கு இது வந்துடும். புரியுதுங்களா? அப்போ இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல பிஓஎஸ் நமக்கு வந்து கிடச்சிருச்சு. ஸோ அடுத்ததை பார்த்திங்கன்னா கீழே போயிருக்கும், அதுக்கப்புறம் மேலே வந்திருக்கும். திரும்ப பார்த்திங்கன்னா இந்த இடத்த வந்து இந்த இடத்துல உடச்சிருக்காங்க. அப்போ நம்ம அதுக்கும் அதே தான் வந்து சொல்லுவோம். ஸோ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது இந்த இடத்துல நடந்திருக்கு. அகைன் அடுத்ததுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு எதுவுமே வந்து சேஞ்ச் பண்ணாமல் சேம் அதே லைன்லேயே அதே ஃபார்மேட்லேயே போகுது அப்படின்றதுனால இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா பிஓஎஸ் அப்படின்றத நம்ம மார்க் பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன நடக்குது, இப்படி கண்டினியூஸாக அந்த மார்க்கெட் இறங்கிட்டே இருக்குது. எப்பவுமே இறங்கிட்டே இருக்காது, அதில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், எப்பவுமே இறங்கிட்டே இருக்காது. ஒரு டைமுக்கு அப்புறம் மார்க்கெட் பார்த்திங்கன்னா அதோட ட்ரெண்டை வந்து மாற்றும். அப்போ இங்கேருந்து மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு ஹை அப்படின்றது வந்து ஃபார்ம் பண்ணுது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோ வைக்குது. ஆனால் இந்த லோவை விட வந்து பார்த்திங்கன்னா இந்த லோ அப்படின்றது கொஞ்சம் மேலே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். சரிங்களா? அடுத்ததாக பார்த்திங்கன்னா இங்கேருந்து இன்னொரு ஹை வந்து வைக்கிறாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது, மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்டில் இருந்துகிட்டே இருந்துச்சு. சடனாக அப் ட்ரெண்டில் வந்து மார்க்கெட் போக ஆரம்பிச்சிருச்சு. இங்கே இருக்கிற மாதிரி இங்கே பாருங்கள், ஒரு அப் ட்ரெண்டில் போகுதா, அந்த மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் கீழே இறங்கிட்டே இருந்த மார்க்கெட் ஏற ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அது வந்து அதோடைய அதோடைய ஸ்ட்ரக்சரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. நான் ஒரு ஹையில் போகும்போது எப்படி மார்க் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தேன். அதே மாதிரி டவுன் ட்ரெண்டில் வரும்போது எப்படி மார்க் பண்ணணும்னு இப்போ உங்களுக்கு சொல்லிட்டேன். அப்போ இந்த மாதிரி ஒரு பிரேக் பண்ணி மேலே போச்சு அப்படின்னா அதை நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? எம்எஸ்பின்னு சொல்லணும். கரெக்டாக? ஏன்னா மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரை இந்த இடத்துல பிரேக் பண்ணுது. ஸோ அது ஒரு ஸ்ட்ரக்சரில் போயிட்டு இருந்துச்சு. இப்போ அதை பிரேக் பண்ணுறதுனால நான் வந்துட்டு இந்த இது எம்எஸ்பின்றதை இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி மறுபடியும் நான் ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அதோட இப்போ வந்து இங்கே வந்து எம்எஸ்பின்றது நமக்கு வந்துருச்சு. வந்ததுக்கப்புறத்துலேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு தொடர்ந்து திரும்ப அப்படியே அதே மாதிரி ஒரு அப் ட்ரெண்ட்லேயே வந்து மார்க்கெட் போயிட்டுருக்கு. அப் ட்ரெண்ட்லேயே மார்க்கெட் போயிட்டு இருந்தால் என்ன பண்ணியிருந்தோம், இந்த இடத்துல அதே தான் போட்டிருப்போம். பிஓஎஸ் தான் மென்ஷன் பண்ணியிருந்திருப்போம். ஸோ அப்போ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் சொல்கிறேன். அப்போது அகைன் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஸ்ட்ரக்சரை வந்து சேஞ்ச் பண்ணது, அதாவது மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரை மாற்றினதுக்கப்புறம் தான் அதை அந்த ஸ்ட்ரக்சரில் ஃபாலோ பண்ணுறதுனால நம்ம பிஓஎஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணுவோம். அதாவது ஒரு கேரக்டர் எதுவும் சேஞ்ச் பண்ணாமல் இங்கே சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறத்துலேருந்து கண்டினியூஸாக பார்த்திங்கன்னா ஒரு அப் ட்ரெண்டில் போகுது. அதனால நம்ம பிஓஎஸ் அப்படின்றத மார்க் பண்ணுறோம். ஸோ அடுத்தது மறுபடியும் கொஞ்சம் இறங்கும், மறுபடியும் மேலே போகும், இங்கே பிஓஎஸ் மார்க் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி தான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரை வந்து மார்க்கெட்டில் நம்ம மார்க் பண்ணணும். ஸோ நீங்கள் ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து அதாவது மாஸ்டரிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய நீங்கள் வந்து கற்றுக்கலாம். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். ஜஸ்ட் அந்த அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்டு அதை வந்து நீங்கள் கிளியராக கற்றுக்கிட்டாலே இதை மார்க் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இதுதான் வந்துட்டு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது. இதை நீங்கள் வந்துட்டு நம்மளோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் வீடியோலாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக வந்து சார்ட்டில் எப்படி லைவாக பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் வந்து ஆகும். பாய்.